அதிமுகவும் திராவிட முன்னேற்ற கழக எதிர்ப்பு அரசியலைத்தான் செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே பொது நோக்கத்தின் அடிப்படையில் எங்களுக்கு நீங்கள் ஆதரவு தளியுங்கள் திமுகவை வீழ்த்துவதற்கு என்று பாட்டாளி மக்கள் கட்சி கேட்டிருக்கிறது. அதில் தவறு இருப்பதாக நினைக்கவில்லை. பாமகவுக்கு அதிமுக ஓட்டு தேவைப்படுகிறது. திரு ஓபிஎஸ் அதிமுகவில் முதலமைச்சராக செல்வி ஜெயலலிதா காலத்திலே இருந்தவர் என்கிற அடிப்படையில் செல்வி ஜெயலலிதா பணத்தை பயன்படுத்துவதற்கு அவருக்கு முழு உரிமை இருக்கிறது. ஆகவே அந்த மேடையில் பயன்படுத்தப்பட்டதில் எந்த தவறும் இல்லை. பாரதிய ஜனதா கட்சி என்பது இன்றைக்கு அதிமுக இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறது. அதிமுகவில் இருக்கக்கூடிய சிலர் ஓ பன்னீர்செல்வம், திருமதி சசிகலா, திரு டிடிவி தினகரன் இவர்களை எல்லாம் சுத்தமாக ஒதுக்கி வைத்துவிட்டு அல்லது அவர்களை பகைத்து கொண்டு அல்லது அவர்களை அலட்சியப்படுத்திவிட்டு அரசியல் செய்வது என்பது தொடர்ந்து மோதல்களுக்குத்தான் வழிவகுக்கும். வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி சவுத். நான் ராஃபிக். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை சுற்றி பல அரசியல் நகர்வுகள் நடந்துட்டு இருக்கு. இது பற்றி இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம் சார். இன்னும் 5 நாட்கள்ல விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடக்க இருக்கு. அதிமுக தேர்தலில் போட்டி இல்லைன்னு அறிவிச்சிட்டாலும் பாமக அதிமுக வாக்கு வங்கிக்காக குறி வச்சிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது நேச்சுரலான ஒண்ணுதான். ஒரு கட்சி பெரிய வாக்கு வங்கியை கொண்ட ஒரு கட்சி தேர்தல் களத்தில் இல்லாத நிலையில் அங்கே போட்டியிடுகிற இன்னொரு பிரதான கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்தான் இங்கு களத்தில் நிற்கிறது. அதிமுகவும் திராவிட முன்னேற்ற கழக எதிர்ப்பு அரசியலைத்தான் செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே பொது நோக்கத்தின் அடிப்படையில் எங்களுக்கு நீங்கள் ஆதரவு தளியுங்கள் திமுகவை வீழ்த்துவதற்கு என்று பாட்டாளி மக்கள் கட்சி கேட்டிருக்கிறது. அதில் தவறு இருப்பதாக நினைக்கவில்லை. அதிமுக சார்பு வாக்காளர்களில் ஒரு பகுதியினர் பாமகவுக்கு வாக்களிக்க கூடும். எதனால அவங்க வாக்களிப்பாங்கன்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? இல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தை பொதுவாகவே அதிமுகவின் தொண்டர்களும் சரி, அதிமுக ஆதரவு வாக்காளர்களும் சரி, திமுக எதிர்ப்பு மனநிலையில் கட்டமைக்கப்பட்டவர்கள். ஆகவே ஒரு பகுதியினர் வாக்களிக்க கூடும். கடந்த தேர்தல் வரைக்கும் என்ன அப்படின்னா பாமக ஒரு அணியில இருந்தாங்க, அதிமுக ஒரு அணியில இருந்தாங்க. இந்த தடவை என்ன பண்றாங்கன்னா அவங்களோட ஓட்டுக்கு குறி வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவங்க 2 பேருமே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அதிமுக வாக்காளர்கள் எல்லாம் ஓட்டளிக்கணும், அதிமுக காரங்க பாமக ஓட்டு போடணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை எப்படி பாக்குறீங்க? அவங்களுடைய அந்த பேச்சு அதிமுகவுடைய ஓட்டுகளை பாமகவுக்கு கொண்டு வரும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அதிமுக அணியில் பாமக போன தேர்தலின் போது, நாடாளுமன்ற தேர்தலின் போது சேராமல் போனதற்கு அதிமுகவில் ஒரு தரப்பினருக்கு வருத்தம் இருக்கும். கடைசி நேரத்தில் கூட்டணி பற்றி பேச்சுவார்த்தை நடத்திட்டு கடைசியில் பாஜக பக்கம் போயிட்டாங்கன்ற வருத்தம் சிலரிடையே இருக்கும். அதன் காரணமாக தான் நான் என்ன சொன்னேன், பாமகவுக்கு ஒரு பகுதியினர் வாக்களிப்பார்கள்னு சொன்னேன். அதிமுகவுடைய ஒட்டுமொத்த வாக்கும் பாமகவுக்கு போகாது. சில பேர் சீமானுக்கு போடலாம், சில பேர் போடாமையே இருக்கலாம், சில பேர் எதுக்கு ஓட்டு போடணும்னு இருக்கலாம், சில பேர் பணம் வாங்கிட்டு கம்முனே இருக்கலாம், ஓட்டு கூட போடாமல் இருக்கலாம். ஆகவே இது எப்படி வேணால் நடக்கலாம். ஆனால் ஓட்டு பாமகவுக்கு அதிமுக ஓட்டு தேவைப்படுகிறது. திமுகன்ற வலிமையான கட்சியை களத்தில் எதிர்கொள்வதற்கு வெளி சக்தி ஒரு ஆதரவு கிடைத்தால் அது நல்லதுதான் நினைப்பாங்க. அந்த வகையில் தான் ஆதரவை கோரியிருக்கிறார். டிடிவி ஓபிஎஸ் உடைய பேச்சு ஏதாச்சும் தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா? பொதுவாக அதிமுகவினருக்கு இந்த அப்பீல் எவ்வளவு தூரம் எடுபடும் என்பது பாமக வாங்குற ஓட்டுனால தெரிஞ்சிருமே தவிர இவருடைய பேச்சினால மாறும் அப்படின்லாம் நான் நினைக்கல. அதிமுக பாஜக இடையிலான கூட்டணி முறியறதுக்கு காரணமே பாஜக தலைவர் அண்ணாமலை அதிமுக தலைவர்கள் பற்றிய பேசின பேச்சுக்கள் தான் அப்படிங்கிறது அதிமுக தலைவர்களே பல இடங்கள்ல சுட்டி காட்டியிருக்காங்க. இப்போ விக்கிரவாண்டியில நடந்த அந்த தேசிய ஜனநாயக முன்னணி அந்த கூட்டத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா அதிமுக தலைவராக இருந்த ஜெயலலிதாவுடைய புகைப்படத்தை வச்சு கூட்டத்தை நடத்தியிருக்காங்க. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அதுல ஒன்றும் தவறு இருப்பதாக நினைக்கவில்லை. எம்ஜிஆர் அவர்களோ செல்வி ஜெயலலிதா அவர்களோ அனைவருக்கும் பொதுவான தலைவர்களாக மறைந்து விட்ட பிறகு மாறியவர்கள் தான். சொல்லப்போனால் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞர் படத்தை முன்ன திருநாவுக்கரசு அதிமுகலேருந்து வெளியே இருந்த சமயத்தில் பயன்படுத்தினார். இதெல்லாம் அரசியல் ரீதியாக சில நிலைப்பாடுகள் மாறும்போது செய்கிறது தான். திரு ஓபிஎஸ் அதிமுகவில் முதலமைச்சராக செல்வி ஜெயலலிதா காலத்திலே இருந்தவர் என்கிற அடிப்படையில் செல்வி ஜெயலலிதா படத்தை பயன்படுத்துவதற்கு அவருக்கு முழு உரிமை இருக்கிறது. ஆகவே அந்த மேடையில் பயன்படுத்தப்பட்டதில் எந்த தவறும் இல்லை. இப்போ அண்ணாமலை என்ன சொல்றாரு அப்படின்னா திமுக ஏ டீம், அதிமுக பி டீம், ஏ டீமோட வெற்றிக்காக தான் அதிமுகவே போட்டி போடலன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேசுறாரு. இன்னொரு பக்கம் பாமக என்ன பண்றாங்கன்னா அதிமுக வாக்கு வங்கிக்கு குறி வைக்கிறாங்க. ஸோ ஒரே கூட்டணியில 2 தலைவர்கள் இந்த மாதிரி பேசும்போது அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு குழப்பம் வராதா? ஓட்டு போடலாமா வேணாம்? அரசியல் ரீதியாக சில விமர்சனங்கள் தவிர்க்க முடியாதவையாக இருக்கும். பாரதிய ஜனதா கட்சி என்பது இன்றைக்கு அதிமுக இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறது. திமுகவுக்கு மாற்று அதிமுக என்பதற்கு பதிலாக திமுகவுக்கு மாற்று பாஜக என்ற நிலை ஏற்பட வேண்டும் என்பதுதான் அண்ணாமலையினுடைய நோக்கம். ஆகவே அதிமுக எங்கெங்கெல்லாம் சறுக்குகிறதோ அதை சுட்டிக்காட்டி தன்னுடைய அரசியலை நடத்துவதற்கு அண்ணாமலை
முற்படுகிறார் என்றுதான் நான் இதை பார்க்கிறேன். அட்லீஸ்ட் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிகிற வரைக்குமாச்சும் அந்த விமர்சனத்தை கொஞ்சம் தள்ளி வைக்க கூடாதா? அல்ல, அது அதன் காரணமாக அவர் தள்ளி வைப்பார் என்று நான் கருதவில்லை. அது ஒரு பெரிய முரண்பாட்டை தோற்றுவிக்காது. ஒரு பக்கம் விக்கிரவாண்டி தேர்தல் போயிட்டு இருக்கு அப்படின்னா, இன்னொரு பக்கம் மறுபடியும் வந்து அதிமுக தலைமைக்கான அந்த மோதல் வந்து திரும்ப ஆரம்பிச்சிருக்கு. எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காருன்னா, எப்படி வந்து ஜானகி அம்மா வந்து வழிவிட்டு போனாங்களோ அதே மாதிரி சசிகலா வந்து வழிவிட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு கோரிக்கையை வந்து முன் வச்சிருக்காரு பேட்டியில. சோ அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? திரு எடப்பாடி பழனிசாமி இவ்வாறு கூறுகிறார். ஆனால் அதிமுகவில் இருக்கக்கூடிய சிலர், திரு ஓ பன்னீர்செல்வம், திருமதி சசிகலா, திரு டிடிவி தினகரன், இவர்களை எல்லாம் சுத்தமாக ஒதுக்கி வைத்துவிட்டு அல்லது அவர்களை பகைத்து கொண்டு அல்லது அவர்களை அலட்சியப்படுத்திவிட்டு அரசியல் செய்வது என்பது தொடர்ந்து மோதல்களுக்குத்தான் வழிவகுக்கும். ஒருவரை ஒருவர் மாற்றி மாற்றி விமர்சிப்பதற்குத்தான் வழிவகுக்கும். தேவர் சமூகத்தைச் சேர்ந்த இவர்களை எல்லாம் நாம் ஒதுக்குகிறோம், அலட்சியப்படுத்துகிறோம் என்ற எண்ணத்தை தான் அந்த சமூக மக்கள் மத்தியில் தோற்றுவிக்கும். இதெல்லாம் ஓரளவு தாக்கத்தை ஏற்படுத்திய காரணத்தால் தான் தென்பகுதியில் ஓட்டு குறைந்திருக்கிறது என்ற கருத்தெல்லாம் அதிமுகக்குள் சிலரிடையே இருக்கிறது. ஆகவே இந்த இவர்களை எல்லாம் அலட்சியப்படுத்துகிற போக்கு தொடரப்போகிறதா அல்லது இவர்களில் யாராவது 1-2 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டு வாய்ப்புகள் அளிக்கப்படுமா என்ற முயற்சிகளும் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் இன்னும் ஒரு மாதத்திற்குள் ஒரு தெளிவு கிடைக்கலாம்.